அப்போது இப்படி ஒரு அற்புதம் எங்கள் வீட்டில் எத்தனையோ குழந்தைகள் பிறந்தாச்சு. ஒரு தடவையும் குழந்தை பிறந்த உடனே இந்த பிரம்மராட்சசன் வந்து கவர்ந்து கொண்டு சென்று விடுவான். ஒரு குழந்தை கூட தங்கலை. அதனால தான் நான் அழுதுண்டே இருந்தேன். என் மனைவிக்கு பிரசவ வலி எடுக்கும் பொழுது, ஐயோ குழந்தை பிறக்கிறது சந்தோஷத்தை விட அந்த குழந்தை போயிடுமேங்கிற வருத்தம் என்ன ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னைக்கு உங்களால் எனக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. மகான் ராகவேந்திரருடைய திருவடியை நாங்களும் வணங்குறோம்னு சொல்லி நீங்கள் யாருன்னு விசாரிக்கும் பொழுது இவர் வந்த விஷயத்த சொல்கிறார். அப்போ அந்த இல்ல தலைவருக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். என்னுடைய தங்கையவே நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய தங்கையை அவருக்கு திருமணமும் புரிந்து வைத்தார். அதே நேரத்தில் இவர் எதிர்பார்த்த மாதிரி இவருக்கு பொன்னும் பொருளும் அந்த தேவர் அவர் கொடுத்தார் இல்லையா, அதுவும் கிடைச்சது. நல்ல ஒரு இல்வாழ்க்கை அமைத்து கொண்டு இல்லறமே நல்லறமாக வாழ்ந்தார். இதுதான் ஃபாலோ த மாஸ்டர், குருவை வணங்கணும், ஃபேஸ் த டெவில், ஃபைட் டில் த எண்ட், ஃபினிஷ் த கேம். நம்ம சுவாமி சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி குருவை நம்பினா பரிபூர்ணமாக அவரை நம்பணும், வேற ஒன்றுமே வேண்டாம், அவரை வணங்கணும். அவருடைய அருள், அதனால தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம், நம்ம நிற்கிறோம், நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த பணிவு நமக்குள்ள ஒரு நிமிஷமும் இருக்கும் பொழுது அத்தனையும் நம்ம சுவாமி பார்த்துப்பார். நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம்.